வாணிக்கு உங்க பேரை மறந்துட்டேன். இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறது. சரிங்கண்ணா. மொத்த வீடுமே ஒரே வீடு தான். இப்போ அது வந்து யாரும் இல்லாதனால அப்படி மாத்திருக்காங்க. முதல்ல என்னன்னா இந்த செவர் இருக்காது. இது செவர் அப்படியே ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஜாயிண்டா ஒரு பந்தல் மாதிரி போன மாதிரி போட்டுருப்பாங்க. அண்ணன் வந்து சவுத்துக்குள்ள இறந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் இங்கே தான் நடக்க முடியும். அதான் அப்படி என்னமோ யோசிக்குது. இதே இடத்துல தான் நாங்களாம் படுத்துருக்கோம் குழந்தையில. வாழ்க்கையில் நிறைய பேர் கிடைக்காதது எனக்கு இடையில இருக்கும். ஒரு 10 வருஷம் எமோஷனலா எப்படி இருக்கு? எமோஷனலா எப்படி வெளியே சொல்றது? எங்க அம்மாவோட வீடு. இங்கே வந்து நாங்கள் என்னன்னா, எத்தனை வருஷம் இங்கே இருந்தீங்க நீங்க? இது எங்கள் அம்மாவோட வீடு. இது எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்த வீடு. இங்கே நாங்கள் எப்போ ஸ்கூல் லீவ் விட்டாலும் லீவ் இல்லைனாலும் லீவ் போட்டு இங்கே வந்துடுவோம். இங்கே இருந்து தான் நான் சொன்ன சன்னு நதிக்கு போகிறது. அப்புறம் இந்த பின்னாடி ஒரு தேட்டர் ஒன்று இருக்கும். இந்த மண் தரையெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் இப்போ எடுத்து இல்லை. டூரிங் டாக்கி அங்கே தான் போய் படம் பார்ப்போம். அதெல்லாம் இருந்துச்சு. அப்பாவோட ஊர் கோரிக்கை. அடுத்து அங்கே போகணும். இன்னொரு நாள் அங்கே போகணும். இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே வரீங்க, உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா? அம்மா வீட்டை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? அதான் அந்த யாரை மிஸ் பண்ணுறீங்க இந்த வீட்டில்? எல்லாருமே மிஸ் பண்ணுறேன். அந்த சின்ன வயசில் நான் யாரெல்லாம் பார்த்தனும். உங்கள் நண்பர்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்காங்களா? நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் தான். அண்ணன், அக்கா, மாமா பசங்க, எங்கள் ஆத்தாயி, தாத்தா. ஸோ அவங்க எல்லாருமே மிஸ் பண்ணுறோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது நிறைய பேர் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. நிறைய பேர் இன்னும் இருந்தும் ஒன்றா இல்லை. அண்ணன் இறந்தாலும் சொல்லி இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க சொன்னீங்க. அவர் சமாதி பார்த்துருக்கீங்க. இது உங்களுக்கு இருந்திருந்தால் உங்களுக்கு என்ன? இப்போ அமைச்சரான காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு துணையாக இருந்திருப்பாரு? என் அண்ணன், எங்கள் அப்பா 2 பேருமே இல்லை. கஷ்டமாக தான் இருக்கிறது. நல்லா இருக்கும். சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.